இவர் ஒரு துணியெல்லாம் நிட் பண்ணுவாங்கல்ல, அந்த கடையில் வேலை செய்கிறார். ஒரு நாளைக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு டயர்டாக வராரு. வந்ததுமே அவருக்கு கொஞ்சம் பெண்டிங் வேலை இருக்குது, என்னென்னா அயன் பண்ணணும். அதே சமயம் பர்சனல் தேவைக்காக நாம் ராக் கிளிஃப்லாம் கிளைம் பண்ணலாம், ட்ரெக்கிங் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருக்காரு. அப்போ இவருக்கு டக்குன்னு ஒரு ஞாபகம் வருது, ஏன் நம்ம இது ரெண்டையும் ஒன்றா செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கிளிஃப் மேலே ஏறி அயன் பண்றாரு. இதையவே ஒரு ஸ்போர்ட்டாகவும் மாத்துறாரு. இந்த விளையாட்டுக்கு பேரு எக்ஸ்ட்ரீம் அயனிங். இந்த விளையாட்டினுடைய சாராம்சமே என்ன அப்படின்னு சொன்னா, கண்ட இடத்துல முடியாத இடத்துல சட்டையை அயன் பண்ணணும். இது எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போயிடுச்சுன்னு சொன்னா, கடலுக்கடியில் போய் கீழே உட்காந்து அயன் பண்ணி காமிச்சிருக்காங்க. காரு கீழே தலையில தொங்கிட்டு அயன் பண்றது, மரத்துல ஒரு காலை மட்டும் போட்டுட்டு அயன் பண்றது, பஞ்சி ஜம்பிங் பண்ணுவாங்கல்ல, விஜய் குஷியில குதிப்பாரு, அந்த மாதிரி குதிச்சு கீழே வந்து அயன் பண்றது, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆக்டிவிட்டிகளை பண்ணிட்டு இருக்காங்க. இது வருஷம் நடக்குது. இது எப்படி வெற்றியை தீர்மானிப்பாங்க அப்படின்னு சொன்னா, எந்த அளவுக்கு டேஞ்சரஸான ஒரு பொசிஷன்ல இருந்து ஒருத்தர் அயன் பண்றாரு, அதுதான் முதல் ஸ்டெப். ரெண்டாவது, எந்த அளவுக்கு சுருக்கம் இல்லாம அயன் பண்றாரு, இதை பார்த்து வின்னரை தீர்மானிப்பாங்க. நம்ம யதார்த்தமா ஒன்று ஏதாவது செஞ்சுட்டு இருப்போம், அது அப்படியே விளையாட்டா மாறிடும் இல்லையா. இது இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போயிருக்கு. அயன் பண்ணிக்கிட்டே அட்வென்ச்சர் பண்றது, அட்வென்ச்சர் பண்ணிக்கிட்டே அயன் பண்றது. இந்த மாதிரி ஒரு விளையாட்டு இருந்தா நீங்க பண்ணுவீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றிங்க. இந்தாப்பா இந்த சட்டையை தேச்சு கொடுப்பா. சட்டையா? என்னையா சட்டை நின்று ரிப்பன் பண்ண தர்ற? இது ரிப்பனா? ரிப்பனுக்கு சட்டைக்கு வித்தியாசம் தெரியல மூதேவி. மூதேவி, அதான் நான் கேட்கிறேன். சட்டைனா இதுக்கு பேர் கோமளம். கோமளத்துலயும் பாதி.